guys, நான் தான் உங்கள் ஷோட பேசுகிறேன். ஸோ இன்றைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா சோலோ மேக்ஸ் லெவல் நியூ பீயிங் அவங்களுடைய நெக்ஸ்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் ப்ரீவியஸ் எபிசோட் யாராவது பார்க்கலாம், கீழே டிஸ்கிரிப்ஷனில் ப்ளேலிஸ்ட் லிங்க் நான் போய் பார்த்து வந்திருக்கேன். அப்போ தான் உங்களுக்கு இந்த வீடியோ புரியும். ஸோ அவ்வளோ பேசாம வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். லெட்ஸ் ஸ்டார்ட் த வீடியோ. நீ ஒரு சாதாரண ஒரு ஹியூமன் தான், நீ என்ன என் கூட சண்டை போட வந்துட்டியா என்ன அப்படின்னு அந்த சிலை கேட்குறப்ப ஆலிஸ் பார்த்தீங்கன்னா முன்னாடி போயிட்டு நீ இங்கே போய்ட்டு நான் இதை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா ஹீரோ சிரிச்சுக்கிட்டே இது நீ சும்மா வேடிக்கை மட்டும் பாரு சொல்லிட்டு ஹீரோ முன்னாடி போகிறான். ஸோ என்ன தைரியம் தான் என்கிட்ட நீ பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த சிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் கேட்குது, நீங்கள் வரத்துக்கு அந்த வேம்பயர் உனக்கு ஹெல்ப் பண்ணிச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கெலையை பார்த்தீங்கன்னா ஸ்கேன் பண்ணி பார்க்குறான். அப்படி ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஜட்ஜ்மெண்ட் ஸ்கில்லை காப்பி பண்ணுறதுக்கான ஒரு குவிஸ்டாக ஓப்பன் ஆகுது. ஸோ அந்த ஜட்ஜ்மெண்ட் ஸ்கில்லை ஓப்பன் பண்ணுறதுக்கு அந்த சிலையை பார்த்தீங்கன்னா கோவப்படுத்தணும். ஸோ நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா சரி கோவப்படுறதுக்கு முன்னாடி இதுக்கு ஆன்சர் பண்ணுவோன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோ பார்த்தீங்கன்னா இல்லைன்னு சொல்கிறான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் சோலோவாக வந்த அப்படின்னு கேட்கும்போது ஆமான்னு சொல்கிறான். ஹீரோ கேள்வி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு உயிரோட போக முடியும்னு நினைக்கிறியா என்ன அப்படின்னு அந்த சிலை கேட்கும்போது கண்டிப்பாக அப்படின்னு சொல்கிறான் ஹீரோ. ஸோ ஹீரோ அப்படி சொன்னாலும் பார்த்தீங்கன்னா ஜட்ஜ்மெண்ட் ஆக்டிவேட் ஆகுது. ஸோ நம்ம ஹீரோ சொன்னல பாதி உண்மை பாதி போய். ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோ பெனால்ட்டி ஓப்பன் ஆகுது. ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு கிராஸ் ஹோப்பர், அது பார்த்தீங்கன்னா ஒரு வெட்டிக்கிளி வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ கூட சண்டை போடுற மாதிரி வருது. ஸோ ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அதை அக்செப்ட் பண்ணிக்கிறான். ஸோ பெனால்ட்டி பார்த்தீங்கன்னா ஹீரோவால் பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷத்துக்கு பார்த்தீங்கன்னா அதை அட்டாக் பண்ணக்கூடாது. ஸோ அதோட எல்லாம் பார்த்தீங்கன்னா ஹீரோவுடைய எந்த ஒரு ஸ்கில்லும் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஒர்க் ஆகாது அப்படின்னு சொல்லி ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெனால்ட்டி டாஸ்க் வருது. ஸோ அந்த கிராஸ் ஹோப்பர் கூட பார்த்தீங்கன்னா ஹீரோ சண்டை போட ஆரம்பிக்கிறான். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஹீரோ பார்த்தீங்கன்னா வெளியே ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டை தூக்கி வெளியே வைக்க, அந்த ஹார்மோனியை பெட்டி சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அது வந்து பாட்டு கூட கேட்கும் இல்லையா, ஸோ அது வந்து ஓட ஆரம்பிக்குது. ஸோ நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த வெட்டிக்கிளியோட அட்டாக்கை பார்த்தீங்கன்னா மியூசிக்கால் பார்த்தீங்கன்னா டாச் பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த செலெல்லாம் பார்த்தீங்கன்னா வாயை பறந்துட்டு பார்த்துட்டு இருக்கு, என்னடா இவன் மியூசிக்காலேயே அதை டாச் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நிமிஷமாக முடிஞ்ச அடுத்த நிமிஷம் பார்த்தீங்கன்னா ஹீரோ அட்டாக் பண்ண வந்திருக்கும் இல்லையா அந்த கிராஸ் ஹோப்பர். ஸோ அதோடைய கையை பார்த்தீங்கன்னா வெட்டி போட்டுறான் ஹீரோ. அதை பார்த்து நம்மளுடைய சிலலாம் பார்த்தீங்கன்னா ஷாக் ஆகி புலந்துட்டு பார்த்துட்டு இருக்கு. நம்ம ஆலிஸும் பார்த்தீங்கன்னா பரவாயில்ல இவன் எனக்கு ரிவெஞ்ச் எடுக்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஆலிஸுக்கும் பார்த்தீங்கன்னா ஹீரோ மேலே ஒரு நம்பிக்கை வருது. அந்த டைம் பார்த்தீங்கன்னா ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த கிராஸ் ஹோப்பர் மேலே போய் உட்காந்துட்டு என்னப்பா அவ்வளோதானா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிலையிட்ட ஹீரோ வந்து அந்த சிலையை பார்த்து கேட்கும்போது என்ன பண்ணிட்டு இருக்க, திருப்பி அட்டாக் பண்ணு அப்படின்னு சொன்னோன்னே பார்த்தீங்கன்னா அந்த கிராஸ் ஹோப்பர் பார்த்தீங்கன்னா ஹீரோ மேலே தூக்கி போடுது. ஸோ தூக்கி போட்டோன்னே ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு பவரை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த கிராஸ் ஹோப்பரை மொத்தமாக முடிச்சு விட்டுறான். பார்த்தீங்கன்னா அதுக்கு ரிவார்டாக பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கில் கிடைக்குது. ஸோ அது என்ன ஸ்கில்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஐஸை பயன்படுத்துகிற மாதிரியான ஒரு ஸ்கில் பார்த்தீங்கன்னா ஹீரோ கிடைக்குது. ஸோ அது கிடச்சோன்னே பார்த்தீங்கன்னா ஹீரோ சந்தோஷப்பட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நீ எதுக்காக இங்கே வந்து உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சிலையும் கேட்குறப்ப ஜஸ்ட் ஃபார் ஃபன் அப்படின்னு சொன்னோன்னே பார்த்தீங்கன்னா அந்த சிலை கட்டுப்பாயிடுது. என்ன இது ஜஸ்ட் ஃபார் ஃபன்னா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த சிலை கட்டுப்பாயிட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட தேனிகளை வச்சு அட்டாக் பண்ண விடுது. ஸோ நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக பார்த்தீங்கன்னா அவனுக்கு கிடச்ச அந்த ஐஸ் பவரை யூஸ் பண்ணி அந்த தேனீக்கெல்லாம் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். அதோடலாம் பார்த்தீங்கன்னா அவனுடைய ஃபயர் எலிமெண்ட் பவரையும் வச்சு பார்த்தீங்கன்னா ஹீரோ அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹீரோ 2 பவரையும் கம்பைன் பண்ணி காமி மாரி பார்த்தீங்கன்னா ஒரு அட்டாக்கை பார்த்தீங்கன்னா அந்த பீஸ் மேலே பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ண வைக்கிறான். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பீஸ்ட்டை பார்த்தீங்கன்னா போட்டு தள்ளிட்டு போயிட்டு இருக்கு. அந்த அட்டாக்கோட பேர் பார்த்தீங்கன்னா டே லைட். இதுதான் பார்த்தீங்கன்னா அதோடைய அட்டாக்கிங் பவர். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா AA ரேங்க்ல இருக்கு. ஹீரோ அந்த அட்டாக்கை பண்ணி முடிச்சோடனே பார்த்தீங்கன்னா அவங்க கெத்தாக இருப்பான். அந்த டைம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டோன் இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த சிலை பார்த்தீங்கன்னா கடுப்பாயிட்டு என்ன தைரியம் தான் இப்படிலாம் பண்ணிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அது வந்து கூட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு தேனியை பார்த்தீங்கன்னா வெளியே வர வைக்குது. ஸோ அந்த தேனி பார்த்தீங்கன்னா செம்ம ஸ்பீடாக ஹீரோ நோக்கி அட்டாக் பண்ண வருது. ஹீரோ பார்த்தீங்கன்னா அவனுடைய ஐஸ் பவர் வச்சு அந்த தேனியை அட்டாக் பண்ணுறான். பட் என்ன ஆகுதுன்னா அந்த தேனியை பார்த்தீங்கன்னா அந்த தேனி காயப்பட்டிருக்கும் இல்லையா, அதுலேருந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய தேனி வர ஆரம்பிக்குது. ஹீரோ பார்த்தீங்கன்னா உனக்காகவே ஒன்று வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டேப்லெட் எடுக்கிறான். அந்த டேப்லெட்டை எடுத்து அந்த தேனியோட வாயுவில் போட்டுறான். ஸோ தேனியோட வாயுவில் போட்டோன்னே பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ரீஜென்ரேட்டே பண்ண முடியல. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜம்ப் பண்ணி ஒரு தேனி மேலே உட்காந்துட்டு அதை எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டுக்குள்ளே கொண்டு போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லா தேனியும் பார்த்தீங்கன்னா ஹீரோ அட்டாக் பண்ண வரதுனால அந்த கூட்டுக்கிட்டே திருப்பி வருது எல்லா தேனியும். ஸோ ஹீரோ அந்த தேனிலேருந்து ஜம்ப் பண்ணி அது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு பேரியரை செட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு ஃபயர் அட்டாக்கை பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறான். எல்லா தேனியும் பார்த்தீங்கன்னா வெடிச்சு சதற ஆரம்பிக்குது. எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் முடிச்சோடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா ஜாலியாக கீழே இறங்குறான். ஸோ கீழே இறங்கினோடனே நம்ம ஸ்டோன்ஸ் அந்த சிலைலாம் பார்த்தீங்கன்னா கட்டுப்பாயிட்டு ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கட்டுப்பாக ஆரம்பிக்குது. ஸோ அதோடைய சிலைலாம் பார்த்தீங்கன்னா உடஞ்சி கீழே விட ஆரம்பிக்குது கோவப்படுறதுனால. அப்படி கோவப்படுறதுனால அந்த சிலைலாம் பார்த்தீங்கன்னா கீழே உடஞ்சி விழுந்துருமா. ஸோ ஹீரோக்கு தான் பார்த்தீங்கன்னா அந்த பவர் கிடச்சிருது. ஸோ அந்த ஜட்ஜ்மெண்ட் பவர். ஸோ இந்த ஜட்ஜ்மெண்ட் பவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேரானது. இது வந்து சூஸ் ஒன்ஸால் தான் யூஸ் பண்ண முடியும். அப்படி இருக்கும்போது ஹீரோ கிடச்சிருக்கும் இல்லையா. ஸோ ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா காட் பிளஸ்ஸால் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ நிறைய காட்ஸ் பார்த்தீங்கன்னா ஹீரோ பார்த்தீங்கன்னா நோட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ சப்போஸ் இது ஹீரோ ஏதாவது தப்பு பண்ணான்னா இந்த பவரை வச்சு அந்த பனிஷ்மெண்ட் காட்ஸ் பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு பனிஷ்மெண்ட் பண்ணுவாங்க. இதுதான் அந்த ஜட்ஜ்மெண்ட்டோடைய பவர். ஸோ இதில் நிறைய டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது, அட்வான்டேஜ் இருக்குது. ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா அவனோட ஸ்டேட்டஸ் செக் பண்ணி பார்க்கலாம். அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா
12வது லெவலில் இருந்திருப்பான். இப்போ 19வது லெவல் வரைக்கும் இந்த இடத்துக்கு வந்தோடனே ஹீரோ லெவலில் போயிருப்பான். ஹீரோ பார்த்தீங்கன்னா நினச்சி சந்தோஷப்பட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கால் வருது. ஸோ அது என்ன கால்னு பார்த்தீங்கன்னா நம்ம யுவான் வாங்கிட்டு இருந்தால் வந்துட்டு இருக்கு. ஸோ நம்ம யுவான் வாங்க பார்த்தீங்கன்னா இப்போ எங்கடா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோட கேட்கும்போது நீ ஃபோன் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா அது மாதிரி மாற்றிட்டு இருக்கான். சரி நான் சொல்கிறேன் ஒரு அரேனாக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு யுவான் சொல்கிறான். எதுக்காக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோ கேட்குறப்ப அந்த இடத்துக்கு நிறையா அவேக்னஸ்லாம் வருவாங்க, ப்ளேயர்ஸ்லாம் வருவாங்க. ஸோ அவங்களுடைய லெவலை ரேங்கை மாற்றுறதுக்காக. ஸோ அதனால் நீனு வா, அந்த இடத்துல நிறைய சண்டை நடக்கும், அதுலேருந்து நிறையா பரிசும் கிடைக்கும். அதோடலாம் பார்த்தீங்கன்னா ஃபோர்த்து ஃப்ளோர் பாஸை கிளியர் பண்ணுறதுக்கான நம்மளுக்கு வாய்ப்பும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யுவான் சொல்லிட்டு இருக்கான். சரி நான் இதுக்காக வந்துட்டு அங்கே வந்தால் டைம் வேஸ்ட் தான் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பவரை காப்பி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினச்சிட்டு இருப்பான். ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா அப்படி நினச்சிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா யுவான் பார்த்தீங்கன்னா நீ வரத்துக்கு என்கிட்ட ஒரு நல்ல காரணம் இருக்குங்கிறான். என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஷாக்கால் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா யுவான் பார்த்தீங்கன்னா ஒரு டிக்கெட் எடுத்து கட்டுறான். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் மார்க்கெட்டுக்கு போகிறதுக்கான ஒரு டிக்கெட். ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா அதை ஆச்சரியம் பார்த்துட்டு இருக்கான். ஸோ ஹீரோ சட்ட முடியுது கைஸ்.